நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு இல்லையா? அப்புறம் ஏன் இன்னும் நீங்கள் ஏன் வந்துட்டு உடலை வாங்க மறுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டது. ஏன்னா இன்னொன்று, அவருடைய தந்தை அவர் வந்துட்டு ஆகாஷுடைய தந்தை வந்துட்டு இன்னும் 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு அப்படின்னும், இதில் சம்மந்தப்பட்டவர்களை அனைவரையும் நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணணும். ஐ திங்க் ஒரு 16 பேருன்னு சொல்லப்படுது. அவங்க எல்லாரையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து அவர் முன் வச்சார். நீதிபதி அவர்கள் வந்துட்டு இல்லை, உடலை முதல்ல நல்லடக்கம் பண்ணுங்க, ஓகே, அப்புறம் நம்ம இதை பற்றி கேஸ் போகிற இதில் நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க வந்து ஒத்துழைக்காததுனால அவருடைய உடலானது நல்லடக்கம் வந்து செய்யப்பட்டிருக்கு. அண்ட் இப்போ அவங்க வந்து ஜஸ்டிஸா ஆகாஷ் டெலிசன் ஃபேமிலி என்ன எதிர்பார்க்குறாங்க? அகெயின் எஸ், இது அகெயின் சொல்கிற மாதிரி ஒரு கஸ்டோடியல் டெத். ஓகே, ஏன்னா நம்ம மார்ச் 6ஆம் தேதி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் அந்த வீடியோ கூட வைரல் ஆச்சு இல்லையா? அதாவது ஜீவா நகரை சேர்ந்த ஜெயக்குமார், ஆதனூரை சேர்ந்த அழகர், இவங்க 2 பேரையும் வந்துட்டு ஆகாஷ் தாக்கிட்டார் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆகாஷ் டெலிசனையும் குணா அப்படிங்கிற 2 பேரையும் இங்கே வந்து அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா?